தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா நகரில் விபத்தில் பலியானதாக கூறப்பட்ட மாணவர் விபத்து ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக உயிரிழந்த மாணவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கல்லூரி மாணவன் கொலையில் திமுக குடும்பத்தினரின் தொடர்பு இருப்பதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் விபத்தில் பலியானதாக கூறப்பட்ட மாணவர் விபத்து ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக உயிரிழந்த மாணவர் நிதினின் பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சென்னை கே நகரில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தனசேகரனின் பேரன் சந்துரு இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் நம்ம சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது உயிரிழந்த மாணவரின் பெற்றோர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்களே, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர், நேற்று இரவு அண்ணா நகரில் சொகுசு கார் ஏற்றி மாணவர் நிதின் என்ற மாணவர், விவேகானந்தா கல்லூரியை சேர்ந்த நிதின் என்ற மாணவர் உயிரிழந்தார். அவரோடு அவரது நண்பர் அபிஷேக் என்பவர் படுகாயத்துடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விபத்து நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த மாணவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டதாக தற்போது பரபரப்பு குற்றச்சாட்டை பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை அயனாவரம் செட்டில்மெண்ட் ஏரியாவை சேர்ந்தவர் சுரேஷ், அவருடைய மகன் நிதின் சென்னை மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்துட்டு வந்தார். நேற்று நண்பர்களுடன் அண்ணா நகரில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவு சாப்பிட சென்ற போது அங்கு ஏற்பட்ட விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். தற்போது அந்த விபத்து கொலை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். நிதினின் தாயார் மித்தோலி நம்முடைய இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். எங்க வணக்கங்க, எப்படி, அதாவது நேற்று இரவு விபத்து ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய மகன் உயிரிழந்திருக்காரு. தற்போது அந்த விபத்து கொலை என தெரிவிச்சிருக்கீங்க, இது எப்படி சாத்தியம், என்ன நிலவரம் சொல்லுங்க. கொலை செய்யப்பட்டதே எங்களுக்கு இப்பதான் சார் தெரிஞ்சது. நேற்று நைட்டே எங்களுக்கு நான் ஆக்சிடென்ட் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் கொலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அந்த கொலை செஞ்ச பையன் சந்துரு, அப்பா பேரு சுரேஷ், அவங்க அம்மா பேரு கனிமொழி. அவங்க திமுக மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க. அவங்க தாத்தா தனசேகர், கே தனசேகர்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் திமுக பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் சேர்மனாக இருக்காரு. இந்த பையன், என் பையனை 2 தடவை கார் ஏற்றி கொண்டுட்டு சிரிச்சுட்டு உங்களால் என்னடா பண்ண முடியும், உங்களால் என்னடா பண்ண முடியும்னு கேட்டுட்டு போகிறாங்க. என் பையன் உயிரை விட்டுட்டான். காலையிலேருந்து ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னாதான் கேஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா லா அண்ட் ஆர்டரில் போட்டு மாட்டன்ட்டு கேஸ் எடுத்துட்டாங்க. பிள்ளைய நைட்டு போட மார்ச் இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே எடுக்காம என் குழந்தை இன்னாங்க தான் கிடக்குது. என் பையன் சாவுக்கு நீதி வேணும், என் பையன் சாவுக்கு நீதி வேணும். எனக்கு கொலை செஞ்ச பையனை அரெஸ்ட் பண்ணுங்க, நீதி வேணும், எனக்கு நீதி வேணும். எனக்கு பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணிடலாமா, அரசியல் பின்புலம் இருந்தால் என்ன வேணா பண்ணிடலாமா, ஒரு உயிரை சாவச்சிடலாமா. இப்போ எங்கள் உயிரில் உங்களுக்கு அலாமத் தான், எங்கள் உயிரில் உங்களுக்கு கிள்ளுகிறியா, இங்கே வளர்த்த மாதிரி தானே என் பிள்ளைய நான் வளர்த்தேன். பையனை கார் ஏற்றி கொண்டுட்டாடே வாழ வேண்டிய பையனை அவனை அரெஸ்ட் பண்ணும், அவன் அப்ஸ்காண்டு, அவனை அரெஸ்ட் பண்ணும், அவனுக்கு தண்டனை வழங்கணும். என் புள்ள சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். இப்போ நேத்து விபத்துல இறந்திருக்காரு, இப்ப வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, என்ன சொல்றாங்க? கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன்றாங்க சார். வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணவே இல்லை இவ்வளோ நேரத்துக்கு. இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அது ஃபைல் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது ஆக்சிடென்ட் தான் ஃபைல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி லா அண்ட் ஆர்டருக்கு மாத்தி திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்தி கேஸ் போட்டிருக்கிறதா இப்பதான் தகவல் வந்தது. ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா, நாங்கள் திருமங்கலம் ஸ்டேஷன்ல இருக்கிறோம்மா, கேஸ் எடுத்துக்கிட்டாங்க, லா அண்ட் ஆர்டரில் எழுதி ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். எது சார் இது? பொதுமக்கள் என்ன அரசியல் நடத்துறவங்க, அதாவது ஆதிக்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், கீழே இருக்க ஜனங்க செத்து மடிஞ்சுக்கிட்டே போனோம். அவங்களுக்கெல்லாம் வழி இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்தது ரத்தம் கிடையாது. இவங்களுக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியல சார். எல்லாம் எங்கேயோ நடந்தது வேடிக்கை பார்த்தோம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடக்குது, நாளைக்கு மக்கள் யார் வீட்டில் என்ன நடக்கும்னே தெரியல. கொஞ்சம் எதுக்குனாலும் எல்லா உயிரும் ஒண்ணுதான் சார். ரொம்ப முடியல, தாங்கல. பாதுகாப்பு கொடுங்க சார். எதுக்கு சார் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க? எதுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க?
பாதுகாப்பு கொடுப்பீங்க தானே. அப்புறம் அரசியல்வாதிக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னா அவங்கள வச்சே நீங்க நாட்டை ஆழ்ந்துக்கோங்க, அவங்கள மட்டும் ஓட்டு போட வைங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? மக்களை ஏன்பா ஏமாத்துறீங்க? இந்த உயிர் பலி வாங்குறதுக்கு நீங்க மக்களை ஏமாத்துவீங்களா? உங்க ஒரு வீட்டுக்கு வீடு உங்களுக்கு உயிர் பலி வேணும், அதாவது நரக பலி கொடுப்பாங்களா? அது மாதிரி ஆயிடுச்சு. உங்க ஆட்சி நடத்தணும்னா நரக பலி கொடுங்க, வீட்டுக்கு வீடு ஒரு பலி கொடுங்கன்னு கேட்டு வாங்குறீங்க. முந்தி கேட்டு வாங்குவாங்க, இப்ப துரத்தி அடிச்சு வாங்குறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். தொடர்ச்சியாக நேற்று அண்ணா நகர்ல சம்பவம் நடைபெற்றது. என்னன்னா, நேற்று அயனாவரத்தில் நிதின் மற்றும் அவர்களுடைய நண்பர்களுக்கு ஒரு நண்பருக்கு பிறந்தநாள் நடந்திருக்குது. அங்கு கேக் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நண்பர்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அயனாவரத்தில் நடத்துறது வழக்கமா இருக்கு. அதன் தொடர்ச்சியா நள்ளிரவு அண்ணா நகர்ல இருக்க ஒரு தனியார் உணவகத்தில் உணவருந்த சென்றிருக்கிறார்கள். அப்போது சந்துரு மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும், அதாவது நிதினின் நண்பரான வெங்கடேசன் என்பவருக்கும் சந்துருக்கும் ஏற்கனவே ஒரு பெண் விஷயத்துல முன்விரோதம் இருந்து வந்ததா தெரிய வருகிறது. இதற்கிடையில சந்துரு தன்னுடைய இருக்கக்கூடிய லொகேஷனை வெங்கடேசனுக்கு அனுப்பி அங்கு பஞ்சாயத்தில் பேசி தீர்க்குமாறு தெரிவித்திருக்கிறாரு. அப்போ நிதின் என்பது வெங்கடேசனோட ஸ்கூல் சீனியர்னு சொல்லுவாங்க. இவர் பெரியவரா இருக்கிறதுனால என்னுடன் வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் அழைத்து கொண்டு அண்ணாநகர் பகுதியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட நண்பர்களோட இருசக்கர வாகனத்தில் போறாரு. அப்போ போகும்போது அங்கு ஒரு ரேஞ்ச் ரோவர் காரில் இருந்த சந்துரு மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நண்பர்களை வேகமாக கார் ஓட்டி சிதறடிச்சிருக்காங்க. அப்போது அனைவரும் தப்பித்த நிலையில நிதின் மற்றும் அவருடைய நண்பரான அபிஷேக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் இருக்கும்போது அதுல சந்துரு கார் ஏற்றி அவரை தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம பலத்த காயமடைந்த அவரை மீண்டும் ரிவர்ஸ் எடுத்து நிதின் மீது மோதி இருக்கிறார். இதுல சம்பவ இடத்திலேயே நிதின் உயிரிழந்திருக்கிறாரு. அதே போல அபிஷேக் பலத்த காயத்தோட கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போது தற்போது நினைவு திரும்பிய நிலையில் அபிஷேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று கார் முதலில் ஏற்றி விட்டு மீண்டும் ரிவர்ஸ் எடுத்து மோதி விட்டு இந்த கண்ணாடியை இறக்கி சந்துரு சிரித்ததாகவும் தெரிவித்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நேற்று முதல் விபத்து என தெரிவித்த நிலையில தற்போது காவல்துறையினர் சட்டம் காவல்துறையினருக்கு இந்த வழக்கை மாற்றி இருக்கிறாங்க. ஏற்கனவே சந்துருவின் 2 நண்பர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனசேகரனின் பேரன் என்பதால் அவரை தலைமறைவாக காவல்துறையினரை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவரை கைது செய்து சம்பந்தப்பட்ட சந்துரு மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிக்கந்தர், விபத்தில் பலியான மாணவனின் மரணம் ஒரு கொலை என்று குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி ராம்குமார்.